புத்திசாலியான நரி. முன்னொரு காலத்தில் காட்டில் புத்திசாலியான ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது யானையின் மாமிசம் உட்கொள்ளும் ஆவலில் நரி யானையின் உடல் பக்கம் சென்று தன்னுடைய பற்களால் அதை கடித்து தின்பதற்கு ஆசைப்பட்டது. ஆனால் யானையின் சருமம் மிகவும் கடினமாக இருந்தது. நரி பலமுறை முயற்சி செய்தும் மாமிசம் கிடைக்கவில்லை. போன நரி யானையின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் ஒரு சிங்கம் அந்த வழியே வருவதை நரி பார்த்தது. அந்த சிங்கத்தினிடம் மிக பவ்யமாக சொன்னது, மரியாதைக்குரிய ராஜாவே, நான் உனக்காகத்தான் இந்த இறந்து போன யானையின் உடலை பாதுகாப்பா வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சிங்கம் கர்ஜித்தது. நான் மற்ற மிருகங்களால் கொல்லப்பட்ட இரையை சாப்பிடுவதில்லை. உனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று நினைக்கிறேன். வழியை விடு. இப்படி பேசி சிங்கம் சென்று விட்டது. சிங்கம் இறந்து போன யானையின் உடலை உட்கொள்ளாமல் போனதில் நரிக்கு சந்தோஷம்தான். என்றாலும் யானையின் சருமத்தை பிளந்து மாமிசத்தை எப்படி சாப்பிடுவது என்று ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. சிறிது நேரம் சென்றதும் ஓர் புலி கர்ஜித்துக் கொண்டே வந்தது. அது அபாயம் என்று உணர்ந்த நரி, இந்த புலி கட்டாயமாக யானையின் மாமிசத்தை சாப்பிடும் ஆவலில் இருக்கும். புலி பக்கத்தில் வந்ததும் அவசர குரலில் நரி பேசியது. சிங்கராஜாவின் வேட்டை பிராணியை தான் நான் காவல் காக்கிறேன். அவர் குளிப்பதற்கு சென்றிருக்கிறார். போகும் முன்பு அவர் சொன்னது, ஏதாவது புலிகிளி இந்த பக்கம் வந்தா என்னிடம் சொல்லு, இந்த காட்டில் உள்ள புலிகளை எல்லாம் கொன்று விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நிமிடம் புலி அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. சற்று நேரத்தில் ஒரு சிறுத்தை அந்த பக்கம் வந்தது. அந்த புத்திசாலியான நரிக்கு தெரிந்தது சிறுத்தையின் கூர்மையான பற்கள் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று. அதற்காக நரி ஒரு புன் சிரிப்போடு சிறுத்தையை வரவேற்றது. வா வா நண்பனே வா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு உன்னை சந்திக்கிறேனே. நீ ஏன் பசியால வாடி இருக்கிற? இந்த இறந்து போன யானையின் உடல்ல இருந்து கொஞ்சம் மாமிசத்தை நீயே சாப்பிடு. சிங்கத்துக்காகத்தான் நான் இதை காவல் காக்கிறேன். சிங்கம் குளிக்க போயிருக்கு, பயப்படாத, சாப்பிடு. ஐயோ, நான் எப்படி சிங்கத்தின் இரையை சாப்பிடுவது? சிங்கம் பார்த்து விட்டால் என்னை கொன்று விடும் அப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ஜாகிரதையா தான் காவல் இருக்கேன். சிங்கம் வரும்போது குரல் கொடுக்கிற, உனக்கு சிரமம் இல்லாம ஓடிடலாம். பசியால் வாடிய சிறுத்தையும் அதற்கு ஒத்துக்கொண்டது. நரியிடம் இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லியது. நரியும் சிறுத்தையை கவனித்துக் கொண்டே இருந்தது. சிறுத்தை யானையின் சருமத்தை பீத்து கீறுவதில் மும்முரமாக ஈடுபட்டது. சிறுத்தை யானையின் சருமத்தை கிழித்ததும் நரி கூச்சலிட்டது. சிங்கம் வருது, ஜாக்கிரதை. அடுத்த நிமிடம் சிறுத்தை அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. உள்ள நரிக்கு ஒரே மகிழ்ச்சி. சிரித்துக் கொண்டே நல்ல ருசியான உணவை தனியாக சாப்பிட்டது. நீதி அறிவே சிறந்த ஆயுதம்.